ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஒரு வாலிபனுக்கு ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்திருந்தது. அது சிறுவயது முதற்கொண்டு அவனை பிடித்திருந்தபடியினால் அநேக நேரங்களில் அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிவிட்டது. இந்த பிள்ளையை அவன் தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தான். அவர்களால் இந்த ஆவியை துரத்திவிட முடியாமல் போனது. ஆகவே அவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தான். அப்பொழுது இயேசு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று கட்டளையிட்டார். உடனே அது அவனை மிகவும் அலைக்கழித்து அவனை விட்டு புறப்பட்டு போனது. அவன் செத்தவனைப் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அதுபோல சீமோன் பேதுருவனுடைய வீட்டிலே ஒரு முறை இயேசு சென்றார். அவனுடைய மாமி அங்கே ஜுரமாய் கிடக்கிறதை அவர் பார்த்தார். உடனே இயேசு அவளிடத்தில் போய் அவள் கையை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கினது. அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இந்த 2 சம்பவங்களிலும் இயேசு கையை பிடித்து தூக்கின உடனே அந்த வாலிபனுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போனது. பேதுருவினுடைய மாமியினிடத்தில் இருந்த ஜுரம் அவளை விட்டு விலகினது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை பிசாசின் போராட்டங்களினாலோ மனிதர்களுடைய சூழ்ச்சிகளினாலோ நோயினாலோ நாம் பாதிக்கப்பட்டு சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து நம்மை கைதூக்கி விடுவாரானால் இவையெல்லாம் நம்மை விட்டு அகன்று போய்விடும். அநேக நாளாக நம்மிடத்தில் காணப்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் பரலோகத்தின் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலும் தம்முடைய கையை நீட்டுவார், நம்மை தூக்கி விடுவார். நம்மை எழும்ப விடாமல், வாழ்க்கையில் வெற்றி பெற விடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நம்மை விட்டு அகன்று போய்விடும். வாழ்க்கை சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிரச்சனையில் அகப்பட்டிருந்த யாரிடத்திலெல்லாம் கரத்தை நீட்டினாரோ அவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டார்கள், ஆசீர்வாதமாக வாழ்ந்தார்கள். இந்த காலை வேளையில் குழப்பங்களிலும் பிரச்சனைகளிலும் பிசாசின் போராட்டங்களிலும் நோய்களிலும் அகப்பட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தூக்கி விடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கைதூக்கி விட்டு வெற்றி சிறக்க பண்ணும்படி ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.